நீங்களா? இது என்ன அக்கிரமம்? என்ன வளர? நான் யார் தெரியுமா? மாயா. அட பாவி, என் பிள்ளை வேட்டைக்கு போன சமயத்துல மாற வேஷம் போட்டுக்கிட்டு வந்து கொள்ளைய அடிக்கிறேன். இப்பேற்பட்ட அயோக்கியனான உன் கையில எங்க எஸ்டேட்டை ஒப்படைச்சது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது இப்போதான் புரியுது. சத்தம் போடாதே. அப்படியே யார் நீ? எத்தனுக்கு எத்த என் பேரு கார்மேகம். ஓடு முட்டையை கீழே. ஓடு முட்டையை கீழே. உண்டு வரும் மேல. ஐயா, என் உயிரை காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி. யாரு? என் பேர் கார்மேகம். குதிரையை பழக்கி வேடிக்கை காமிச்சு அதுல வர வருமானத்துல வாழ்க்கை நடத்துற ஒரு ஏழைங்க. உன்னை சுட்டுட்டு ஓடினானே, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஒரு திருட்டு பையன். என் குதிரையை கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பின்னால துரத்திட்டு வந்து சுட்டுட்டான். என்ன சுட்டதும் இல்லாம குதிரையை சுட்டுட்டான். குதிரை செத்து போச்சு. இனிமே நான் எப்படி வாழ்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. கவலைப்படாத, எனக்கு பெரிய எஸ்டேட் இருக்கு. உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் செய்வேன். என்ன காரணம் அங்கே நிக்கிறேன்? ஐயா, இவரு எஸ்டேட் மேனேஜர். எங்க குடும்ப நன்மையில கண்ணும் கருத்துமா இருக்கிறார். மேனேஜர், இவர் பேர் கார்மேகம். நான் வேட்டைக்கு போயிட்டு வர வழியில திருடனை சேர்ந்து காப்பாற்றுவேன். திருடன் வந்தான். ஐயா, இவனை போய் மேனேஜர் வச்சிருக்கீங்களே, அதுக்குள்ள வேகமா குதிரையை தட்டிட்டு வந்துட்டியா? என்ன உளற? இவருக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. ஏன் மேனேஜர் சார், உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க? ஆமா சார், வெகு காலத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எந்த விஷயம்? என் தாயாருக்கு ஒரே சமயத்தில் 2 ஆண் குழந்தைகள் பிறந்து ராமு சோமுன்னு பேர் வச்சாங்க. வாலிப பருவம் வந்ததும் அங்க அமைப்பிலையும் முகஜாடையிலையும் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால ராமு யாரு சோமு யாருன்னு மத்தவங்க என்ன பெத்தவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அதுல ராமுதான் சரணா. அப்போ இன்னொருத்தர், அவன் தான் சோமு.
ஊருக்கு அடங்காத உதாரியா போயிட்டான். அவனை நான் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. அப்போ கார்மேகம் சொன்னது அவனைத்தான் இருக்கலாம். ஏன் மேனேஜர் சார், எத்தனை நாளா ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? நல்ல விஷயத்தை பத்தி பல தடவை சொல்லலாம், கெட்ட விஷயத்தை பத்தி ஒரு தடவை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சார். அதனால குட். கார்மேகம் இப்ப என்ன சொல்ற? ஐயா, மேனேஜர் சொல்றது உண்மையா தான் தோணுது. ஏன்னா அவன் அடிபட்ட ரப்பர் பந்து மாதிரி எப்பவும் துள்ளிக்கிட்டு இருப்பான். ஆனா இவர் மலை அடிவாரத்து நீரோட மாதிரி தெளிவா அமைதியா இருக்கிறாரு. இப்போவாவது உன் சந்தேகம் தீர்ந்தது. கார்மேகம், கவலைப்படாத. அவன் சகோதரனை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவனை சகோதரன் இன்னொரு சொல்லாதீங்க சார். அவன் ஒரு திருடன். அவனை பிடிச்ச போலீஸ்ல ஒப்படைச்சாதான் என் கௌரவத்தை நான் காப்பாத்திக்க முடியும். கரெக்ட். மேனேஜர், கார்மேகம் இங்கே இருக்கட்டும். அவனை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. எஸ். குட் நைட்.